வெல்கம் டு ஆறுகலை சமையல். ஆறுகலை சமையலில் இன்றைக்கி கருப்பு கொண்டக்கடலை குழம்பு தான் வைக்க போகிறோம். வாங்க எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் அமுக்கிக்கோங்க. கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலை 100 கிராம் எடுத்து ஒரு 5 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை வேக வச்சுக்கலாம். குக்கரில் போட்டு ஒரு தக்காளியில் பாதி வெட்டி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கலாம். 3 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 4-5 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலைக்கு தகுந்தாப்பில் உப்பு போட்டுக்கலாம். கொண்டக்கடலை மூழ்கிற அளவுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். 3 விசில் விட்டாச்சு. தக்காளி, கொண்டக்கடலை, வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளி எடுத்து தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன். குழம்புக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, பாதி தக்காளி, ஒரு 5-6 பூண்டு பல் தட்டி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 1 நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 4 துண்டு முருங்கைக்காய், ஒரு 3 கத்திரிக்காய் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு வாணலி வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் வெந்தயம் 3 போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் நிறையா நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தட்டி வச்சுருக்க பூண்டு பல்லையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கினோன்னே மீதி இருக்க தக்காளியை குழம்புல சேர்த்துக்கலாம். பாதி தக்காளி கடலையில் போட்டு வேக வச்சுட்டோம், மீதி தக்காளியை வெங்காயத்தில் போட்டு வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், கொண்டக்கடலை எல்லாம் போட்டு வச்சா நல்லா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலையில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம். இப்போ காய்க்கு உப்பு சேர்க்குறோம், பார்த்து சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம், காய்கறிலாம் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 2.5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், மல்லித்தூள், கொண்டக்கடலை எல்லாமே எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நான் 100 கொண்டக்கடலைக்கு வச்சுருக்கேன். 4 பேர் தாராளமாக ஊற்றி சாப்பிடலாம் அந்த குழம்ப. எல்லா மசாலாவையும் போட்டுட்டு எண்ணெயிலே நல்லா 2-3 வாட்டி கிளறி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம வேக வச்சுருக்க கொண்டக்கடலை தண்ணியை கொண்டக்கடலையோட அப்படியே ஊற்றிக்கலாம். ஊற்றி ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம். இந்த டயத்தில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு, புளிப்பு கலந்துக்கலாம். இந்த 100 கொண்டக்கடலைக்கு தகுந்த மாதிரி குழம்பு வச்சுருக்கேன் நான். குழம்பு நல்லா 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சா எண்ணெய் தெளிஞ்சு மேலே வந்துடும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் கத்திரிக்காய், முருங்கைக்காய், கொண்டக்கடலை போட்டு நீங்களும் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.